அனைவருக்கும் இனிய வணக்கம். நம்ம ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணுறோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த சின்ன பையனுக்கு ஒரு முக்கியமான கான்செப்ட் சொல்லிக் கொடுக்க போகிறோம். அது அவனுக்கு புரியணும். இந்த வீடியோ ரெண்டில் அவனுக்கு இந்த வீடியோ புரிஞ்சா இல்லைன்னு அவன்கிட்ட கேட்போம். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தம்பி, நீங்கள் பக்கத்தில் ஒரு தம்பி இருக்கார் அப்படின்னா நீங்கள் எப்படி கூப்பிடுவீங்க? கத்தி கூப்பிடுவீங்க. மேக்ஸிமம் கொஞ்சம் தூரமாக இருந்தானா கொஞ்சம் சவுண்டாக கூப்பிடுவீங்க. அவனுக்கு அந்த எப்படி போகுது அப்படின்னா சவுண்டு மூலியமாக போகுது. ஓகேங்களா? இப்போ உங்கள் ஃப்ரெண்டு சென்னையில் இருக்கார். அவரை நீங்கள் எப்படி கூப்பிட்டு பேசுவீங்க அப்படின்னா ஃபோன் மூலியமாக கூப்பிட்டு பேசுவீங்க. அப்போ நீங்கள் கத்தியாக பேசுகிறீங்க? இல்லை, நீங்கள் மெதுவாக பேசினாலே அவருக்கு கேட்குது. ஃபோன் மூலிமா மெதுவாக பேசினாலும் அவருக்கு கேட்குது. அப்போ இந்த ஃபோன்லேருந்து அந்த ஃபோனுக்கு உங்கள் சவுண்டு போகலை, அதுக்கு பதிலாக வேறு வேவ்ஸ் போகுது. என்ன வேவ்ஸ் போகுதுன்னா அதுக்கு பேர் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படிங்கிற ஒரு வேவ்ஸ் போகுது. எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவில் விசிபிள் வேவ், இன்விசிபிள் வேவ்னு இருக்குது. விசிபிள் வேவ்ஸ் அப்படின்னா லைட்டு உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுது, இது ஒரு வேவ் தான். அது மாதிரி இன்விசிபிள் வேவ்னு ஒன்று இருக்குது. இன்விசிபிள் வேவ் கண்ணுக்கு தெரியாத வேவ், அதுக்கு பேர் ரேடியோ வேவ்ஸ். இந்த ரேடியோ வேவ்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா அதைத்தான் நம்ம மொபைல் ஃபோனில் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? உங்கள் முதல்ல வயர்டு கம்யூனிகேஷன் என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னா உங்கள் சவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா, உங்கள் சவுண்டை மைக்கு மூலியமாக எலக்ட்ரிக் சிக்னலாக மாற்றிடுவேன். எக்ஸாம்பிள், இந்த மைக்கு உங்கள் சவுண்டை எலக்ட்ரிக் சிக்னலாக மாற்றி இந்த வயர் மூலியமாக என் ஃபோனுக்கு போகுது. ஓகேங்களா? இது வயரில் போகிறதுக்காண்டி சவுண்டை எலக்ட்ரிக்கலாக மாற்றினாங்க. எலக்ட்ரிக்கலாக எது மாற்றுதுன்னா இந்த மைக்கு மாற்றுது, இந்த மைக்குள்ளே இருக்கிற டிவைஸ் மாற்றுது. ஓகேங்களா? சரி, நீங்கள் மாற்றின வேவ் அங்கே போயிடுச்சு. அங்கே எப்படி இந்த வேவை நான் கேட்குறேன், பேசின வாய்ஸ் எப்படி கேட்குறது? ஸ்பீக்கர் இருக்குது. ஸ்பீக்கர் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த எலக்ட்ரிக்கல் சிக்னலை சவுண்ட் சிக்னலாக மாற்றும். இதுதான் கான்செப்ட். அப்போ வயர் இல்லாமல் நான் எப்படி கம்யூனிகேட் பண்ணேன் அப்படின்னா இந்த எலக்ட்ரிக்கல் சிக்னலாக மாற்றுறீங்களா, இதுக்கு பதிலாக நீங்கள் ரேடியோ வேவ்ஸையும் உங்கள் சவுண்டு வேவ்ஸையும் மிக்ஸ் பண்ணி அனுப்புகிறீங்க காற்றுல. அப்படி அனுப்புகிறப்ப அந்த உங்கள் ஃப்ரெண்டுக்கு எப்படி கேட்கும்னா உங்கள் ஃப்ரெண்டோட ஃபோனில் இந்த ரேடியோ வேவ்ஸை கன்வெர்ட் பண்ணும், உங்கள் சவுண்டு வேவ்ஸாக கன்வெர்ட் பண்ணி அவங்க கேட்பாங்க. ஸோ இதில் என்ன சொல்ல வரேன்னா, உங்கள் வேவ் ரொம்ப தூரத்துக்கு ட்ராவல் ஆகணும் அப்படின்னா உங்கள் சவுண்டு வேவ்ஸ் போக முடியாது. அது கம்மியான ஃப்ரீக்குவென்சியில் உள்ளது. அப்போ ரொம்ப தூரம் போகலாம் அப்படின்னா ஒரு ஹை ஃப்ரீக்குவென்சி வரும். வயரில் போகிறதுக்கு உங்கள் சவுண்டை எலக்ட்ரிக்கல் சிக்னலாக மாற்றுறேன், அதாவது கரண்டாக மாற்றிடுறேன். உங்கள் சவுண்டை கரண்டாக மாற்றுறேன். அதுக்கு மைக்கு யூஸ் ஆகுது. ஓகேங்களா? சரி, அந்த எலக்ட்ரிக்கல் சிக்னலாக வயர் மூலியமாக மாற்றி என் ஃபோனுக்கு கொண்டு போயிட்டேன். அதை நான் கேட்க முடியுமானா கேட்க முடியாது. அப்போ நம்ம கேட்குறதுக்கு என்ன யூஸ் பண்ணுது அப்படின்னா உங்கள் எலக்ட்ரிக்கல் சிக்னலை மறுபடியும் உங்கள் வாய்ஸாக மாற்றணும். அந்த வாய்ஸாக மாற்றுறதுக்கு ஸ்பீக்கர் யூஸ் பண்ணுறாங்க. இது வயர்லெஸ்ஸில் நான் என்ன யூஸ் பண்ணுறேன்னா இந்த எலக்ட்ரிக்கல் சிக்னலாக மாற்றுறதுக்கு பதிலாக நான் ரேடியோ வேவ்ஸாக மாற்றிக்கிறேன். அந்த ரேடியோஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரொம்ப தூரம் காற்றுல ட்ராவல் ஆகும். அது டவர் மூலமாக ரிசீவ் ஆகி அந்த ரேடியோ வேவ்ஸை மறுபடியும் உங்கள் சவுண்ட் வேவ்ஸாக மாற்றி கொடுக்கும். அதுக்கு உங்கள் ஸ்பீக்கர் யூஸ் ஆகும். ஸோ இந்த வீடியோலேருந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? நீங்கள் புரிஞ்சதை சொல்லலாம், அங்கே பார்த்து சொல்லலாம். என்னங்க எதுவும் புரியலையா? ஃபோனால் பேச முடியும். பேசுகிறோம் இங்கேருந்து சென்னையில் உள்ளவங்களுக்கு பேசுகிறோம். தம்பி என்ன சொல்ல வர அப்படின்னா ஃபோன் மூலியமாக எப்படி என் ஃப்ரெண்டு கிட்ட லாங் டிஸ்டன்ஸில் பேசுகிறது அப்படிங்க அவர் புரிஞ்சுக்கிட்டாராம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம் அடுத்த வீடியோவில். வணக்கம்.